என்ன சொல்றேன்னு தெரியலடா. எப்படி என்ன பிரிஞ்சு இவ்வளவு இருந்த பேச மாட்டேங்கிறா. மகாதேவா போ போ. புள்ளை இன்னும் காணுமே. எல்லாருக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. புள்ளை இன்னும் காணுமே. புள்ள முகத்தை பார்த்தாதான் எனக்கு மத்த வேலையை ஓடும். என்ன மொத்தம் அங்க அம்மா இப்ப வந்துருவா. அம்மா இப்ப வந்துருவா. அட காணுமே. புள்ளை இன்னும் வர காணுமே. இல்ல அலெக்ஸே சாரோன் இவங்களை போய் பார்த்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தா அவன் மத்த வேலையை எடுத்து பிடிச்சிட்டு கிடக்கானுங்க. என் புள்ளை இன்னும் காணுமே. என் புள்ளை இன்னும் காணுமே. என் புள்ளை இன்னும் காணுமே. என்னங்க வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? புள்ளைக்கும் சேலை இதே மாதிரி என்ன எடுத்த? ஆமாங்க, அங்க கொடுத்துட்டு வந்தது இதே சேலை தான். கொஞ்சம் கூட வேற இல்லல்ல? இல்லங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சரி சரி சரி, இப்ப வந்துருவா. இப்ப வந்துருவா. பதட்டம் அடையாதீங்க, கண்டிப்பா வருவாங்க. அதான் மகாதேவனை போய் சொன்னார்ல. இல்ல இன்னும் வரலையா? அதான் வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல, வருவாங்க. இல்ல இன்னும் நேரம் ஆயிட்டே. அதான் பிள்ளை இன்னும் காணுமா? அதான் கண்டிப்பா வருவாங்க. அவனை கொண்டாங்க, நான் உனக்கு சரலாக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு இட்லி கொடுக்கணும். நீ கிளம்பு. சரி. இப்போ வந்துருவா என் பொண்ணு. அதெல்லாம் என் பொண்ணு இப்போ வந்துருவா. டேய் மாணிக்கம் மாணிக்கம், என்னடா டேய் இசை பையனை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருதியா? மகாதேவன் மாமாக்கு இப்பதான் போன் அடிச்சேன், கிளம்பி வந்துட்டு இருக்காராம். அப்பா வரல, போன் பண்ணல. ஆனா நிஜமா நான் இப்பதான் போன் அடிச்சேன், கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்கண்ணே. பதலாம இருண்ணே. அதுல கண்டிப்பா வந்துருவாங்க. அது எப்படி பேரப்புள்ள இல்ல, பேரப்புள்ள ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்பாரா? ஆமாமா, புள்ள வரல. அவ கிளம்பிட்டு இருக்கான்னு தான் போன்ல சொன்னாரு. அப்படியா? சரி சரி சரி. டே எல்லாம் கரெக்டா கொண்டு நகை நெட்ல கொடுத்துட்டு வந்துட்டல. ஆனா எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டா, நீ பதறாம இருண்ண. பொண்ணே பார்க்கணும் போல இருக்குடா. வந்துடும் வந்துடும். பதறாம நில்லுங்க. சரி சரி சரி. இவன் வேற அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் சரி, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க. சரியாண்ணே? அண்ணே இசை இப்ப வருவா, அதுக்கப்புறம் உன் கூட தான் இருப்பா. போதுமாண்ணே? என் கூட தான் என் பிள்ளை இருக்கும். யாரு விட போறா? என் பிள்ளை என் கூட தான் இருக்கும். உலகமே எடுத்தாலும் சரி, இனி என் பிள்ளை நான் வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரிண்ணே. என்ன கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன எதுக்கு? இல்ல, உண்மையா இருந்த நட்புக்கே துரோகம் பண்ணிட்டாரு. நம்மளாம் ஏமாத்துறோனே, பயந்துட்டேன். அது தயவுசெய்து இனிமேல் இப்படி பண்ணிடாதீங்க. என்னை உசுரே போனாலும் என் கிங்ஸ் விட்டு போக மாட்டேன். ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேல நம்பிக்கை வைக்கிறதே அவன் நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நீங்க இந்த குடும்பத்து மேல காட்டின பாசம், உங்க நட்பு, இதெல்லாம் பார்த்துதான் நீங்க என்ன வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை மனசார ஏத்துக்கிட்டேன். அது நான் கஷ்டப்பட்டு உங்களை ஏத்துக்கிட்டேன், உண்மைதான். மனப்பூர்வமா ஏத்துக்கல, கஷ்டப்பட்டு தான் என் மனசுல உங்களை ஏத்துக்கிட்டேன், உங்க குணத்தை பார்த்து. ஆனா அதுவும் சுக்குநூறு ஆயிட்டோன்னு பயந்துட்டேன். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, தாங்கிக்கிட மாட்டேன். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி சரி, எனக்கு மண்டபத்துல வேலை இருக்கு, நான் வரேன். ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும் தான் வந்தேன். சொல்ல வேண்டியதுன்னா இப்ப சொல்லல, வேற பாத்துக்கலாம். பரவாயில்ல சொல்லு. இல்ல வேண்டாம். என்ன வெறுக்கலையே? வெறுக்கல, வெறுக்கிற உறவு இல்லையே. தேங்க்ஸ். ஐயே, என்ன பார்த்து எத்தனை நாள் ஆகுது? நான் உலகத்துல உங்களை மாதிரி யாருமே லவ் பண்ண முடியாதுங்க. நான் யாரு, என்ன பிசினஸ் பண்றேன், நான் என்ன பண்றேன் எல்லாம் உனக்கு தெரியும்ல. பரவாயில்ல. அப்ப எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்களா? அது லவ் பண்ணும்போது லவ் பண்ணுவேன். அதான் எப்போ? லவ் பண்ணும்போது கட்டாயமா லவ் பண்ணுவேன். சரி, நான் காத்திருக்கேன். நீங்க எப்ப லவ் பண்றீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். சரியா? இவன் இப்ப என்ன சொல்லிட்டு போனா? காத்துட்டு இருக்கேன். ஏய், நான் இப்ப கூட விரும்பிட்டு இருக்கேன். ஏய் கவின், அது புள்ள எடுத்து வை. இல்ல முன்ன கொண்டு போ, முன்ன. அட பாவி பையல, உனக்கு அதை தூக்க முடியலங்க. இல்ல நான் வாழ. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இல்ல கவின், சொன்ன கேட்கானு பாரு. நான் பேசுறது உங்க காதுல விழுதா விழலையா? இங்க பாரு, இங்க இருந்த நீ அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், நானும் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. பிறகு எதுக்கு எதுக்கு என்னோட அசிங்கப்பட்டுக்கிட்டேன்? நாவே சொல்லி காட்டி அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகி வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே உனக்கு என்ன தோணுதோ உன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு கிளம்பு. இதான் உன் முடிவா? இதான் என் கடைசி முடிவு. இங்க பாரு, எனக்கு இந்த பொம்பளைங்களே செட் ஆகாது. இந்த குடும்பம் பொண்டாட்டி இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் இதுதான் ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் புரியல. இங்க பாரு, ஒரு பொம்பளை நீ தொட்ட நான் மயங்க தான் செய்வேன். அதுலதான் நான் மயங்கினே தவிர உன்னை நிக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கேனா? வேண்டாம். நீ இதுல எவ்வளவு தொட்ட கூட நான் மயங்க தான் போறேன். நான் ஒன்னும் உத்தம புத்திரம்லாம் கிடையாது. பொண்ணு பக்கத்துல வந்து அழைச்சில ஓடதுக்கு நான் வீக்கானவன் தான். நீங்க பாரு, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சல நீ யா கிளம்புதியா இல்ல நான் கிளப்பட்டுமா? இதுதான் முடிவா? இதுதான் என் கடைசி முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கல.
இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒண்ணு எண்ணி வச்சு எந்த அசிங்கமும் வர வேண்டாம். என் அண்ணனுக்கு தலை குனிய வேண்டாம். வாவ், என்னால அவனுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பிடுறேன். கிளம்பு கிளம்புன்னு ஈஸி சொல்ற. என்ன எங்கடா போய் சாக சொல்ற? இவனா பாதுகாப்பா இருந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமே எனக்கு எதுவும் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்பவும் உன்னை கஷ்டப்பட்டுன்னு கேட்கல, உன் கடைசி முடிவு என்னன்னு கேட்க தான் வந்தேன். எனக்கு நீ வேண்டாம். ஓ, நான் உனக்கு வேண்டாமா? நான் உனக்கு வேண்டாமா? சரிடா, உனக்கு வேண்டானா வேண்டாம், உனக்கு வேண்டானா வேண்டாம்டா. உண்மைதான், என்னாலதான் பாடி அசிங்கப்படுதான். நான் எங்க இருக்க போய் தான் பார்க்கறவங்க கண்ணெல்லாம் தப்பா இருக்கேன். அவன் சரியா தான் இருக்கான். நான் வந்த இடம் தான் தப்பேன், நான் இருக்கிற இடம் தான் தப்பேன். ஏங்க, மறுபடியும் சொல்றேன், வாயில எதுவும் வச்சிடாதீங்க. சொந்த பந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, வாயில எதுவும் வச்சிடாதீங்க. என்ன குடிக்கலடி, என்ன நம்பு. நீ ஒருத்தையே போதும் என்ன காட்டி கொடுக்கறதுக்கு. எனக்கு பயமா இருக்கு. என் புள்ள வரா, நான் எப்படி குடிப்பேன்? நீங்க பாருங்க, நீங்க குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ளுக்கு தங்கவே தங்காது. சொல்லிட்டேன். குடிக்கல குடிக்கல குடிக்கல. எங்க ஊதுங்க பாப்போம். குடிக்க யாராவது போக்க போறாங்க, போயடி. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க காலையிலே ஊத்திட்டீங்கன்னு நினைக்க. இல்லடி. அப்ப ஊதுங்களே. ஓத்த கலப்பிடாத, ஓங்கி அரைஞ்சுவேன் போ. அப்போ ஊத முடியாது உங்களால, அப்படிதானே? நான் குடிக்கல, சும்மா சும்மா தீண்டிட்டு இருக்காத. நான் என் புள்ள வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஊத்துவானடி. என்ன உன்ன அப்பா கூப்பிட்டாரு. நான் வரேன். சொல்லுங்களேன், நீங்க குடிக்கல. அவன் எப்படி காலையில குடிப்பான்? இல்லடா, இவர் மொழி ஒண்ணுமே சரியில்லை. சே, அவன் 2 நாளா குடிச்சிருந்தால, அதனால அப்படி தெரியும். அதை உடனே வைக்கிட்டு சொல்லுடா. அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்பமே வந்து. அண்ணி, அவன் குடிக்கல நீ 2 நாளா ரொம்ப அதிகமா குடிச்சிருந்தான்ல, அதோட எஃபெக்ட். அதான் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. சரியாயிடுவான், இன்னைக்குள்ள சரியாயிடுவான். இன்னைக்கு குடிக்கல. ஐயோ இல்ல, நீ நாங்க எப்படி குடிக்க விடுவோம்? இன்னைக்கு புள்ள வாழா, எப்படி குடிப்பான்? அதுக்கான அப்பா கூட தான் இருப்பாரு. என்ன நீ அப்பா கூப்பிட்டாரு போ. சரி. பயமாவே இருக்கு. அபியக்கா, ஐயலே, நீனும் மாப்பிள்ளை சண்டை போட்டுட்டே இருக்கீல, எதுக்கு? இல்லையே, சண்டைலாம் ஒண்ணும் போடலையே. நீ அவிகிட்ட சண்டை போடுறது நான் பார்த்தேனே. ஏண்டி 2 சண்டை போட்டிருக்கிய? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடி, உன் மாப்பிள்ளை மொழியும் ஒன்றும் சரியில்லை. ஏண்டி, உன் மாப்பிள்ளை தண்ணி அடிச்சிருக்காவல என்ன? இல்லையே, யார்கிட்ட போய் சொல்ற? உன் மாப்பிளைக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்காங்க. என் புருஷன் தண்ணில அடிக்க மாட்டாவ, விட்டுட்டாவன்னு சொல்லிட்டு இருந்த. ஏமா, அவ தண்ணில ஒண்ணும் அடிக்கல. ஏடி, அவள உடனே நிக்க கூட முடியல, அப்படி தள்ளடிக்கிட்டு வராவ. சண்டை எதுவும் போட்டேடி, உன் முகத்துல சந்தோஷம் ஒன்னும் காணுமே. சோ அம்மா அதுல இல்ல, நீ வேற புழுங்கதம்மா. அவ தங்கச்சி வந்துட்டாலே இப்படி அவன் ஒரே சேர படுத்திட்டு கண்ணா, அதான் வெளியில வச்சுட்டு நிக்கா. சரி, நீ அப்பவும் போய் சாப்பிடுங்க போங்க. மௌன இப்பதான் தூங்க வச்சேன், தூங்கிட்டு இருக்கான். அதான் நீ சண்டை போட்ட மாதிரி எட்டி பார்க்க வந்தேன். இப்போ ஓமான் பக்கத்துல நான் இல்லைன்னு வச்சுக்கேன். ஓம்மா, அவனுக்கு எப்பவுமே ஆள் இருக்கணும் போலுக்கு. சரி, அவனை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்க. சரி, நீ உன் புதுசாட்டு சண்டை போடாத, கோவக்காரரு டக்குன்னு கையை நீட்டிட போறாரு. அந்த குடும்பமே அப்படிதானே. சரி, நீ எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, கிளம்பு. சரி, பார்த்து சுதானமா இருக்க வழிய பாரு. உன் மாப்பிள்ளதான் குடிச்சிருக்காவன்னு தெரியல, ரொம்ப பேசிட்டு இருக்காத. ஓ அம்மா, போமா நீ. தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட. இந்த குடும்பம் வேண்டாம் வேண்டான்னு யாரு கேட்டா? ஐயோ, எவ்வளவு வேலை கிடக்குது. முத்த மருமகனாலே இப்படிதான் பொறுப்பா இருக்க வேண்டியிருக்கு. என்ன இந்த இசைப்பவுல இன்னும் அரக்கானா? சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னாலே. அவ வந்தாதான் பொறுப்பா இருக்க முடியும். அப்பதான் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும். ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே தெரியல. அவ ஒருத்தி தான் இல்ல, வீடு மாதிரியே இல்ல. சீத்தே அவ இங்க இருந்திருந்தான்னா இன்னத்துக்கு எப்படி இருந்திருக்கும். நானா ஃபுல்லா ஐஸ்கிரீம் வண்டியிலே நின்றுப்பேன். அவளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கதும், நான் அவளுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கதும் ஒரே ஓட்டமும் சாட்டமா இருந்திருக்கும். இப்ப நான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே இசைப்பவுல தான். அது இருக்க இடம் மட்டும்தான் கலகலப்பா இருக்குது. இந்த வீட்டுல ஒரு பையில மூஞ்சில கூட ஈயாடல, 3 மூஞ்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதே பழைய ஃபங்க்ஷன்ல என்ன வறுத்து வருவானுங்க, பேட்டி மடிச்சு விட்டுக்கிட்டு என்ன வறுத்து வந்தானுங்க. அவ எப்ப வந்து நான் எப்ப விளையாட? போன் அடிச்சு பாப்போம். இவ எதுக்கு கூப்பிடுதாவ? அத்தி பொறுப்பா இருக்கணுமே, பொறுப்பா இருக்க மாதிரியே போவோம். என்னங்க சொல்லுங்க. ஐயோ, வேலை அந்தந்தால கிடக்குதே. என்னங்க சொல்லுங்க, நேரம் ஆகுது. இசை கண்டிப்பா வருவேன்னு சொன்னல. ஆமா, அத உங்ககிட்ட முதல்ல சொன்னனே. ஆனா இன்னும் காணுமே. ஏங்க, அதெல்லாம் கண்டிப்பா வருவா. வரலனா நான் இவள டிப் டாப்பா பரட்டு இருப்பானா? அதானே, இவ்வளவு டிப் டாப்பா கிளம்பி இருக்க மாட்டாளே. சரி வந்துருவல்ல. ஏங்க, அவன் இன்னும் 10 நிமிஷத்துல வரலனா நானே போய் கூப்பிட்டு வரேன், இல்லனா போன் அடிக்கேன். போதுமா?
ஆனா அவ சும்மா எல்லாம் பேச மாட்டா, வருவேன்னு சொல்லிருக்கா. அது எப்படிங்க பிள்ளைக்கு மட்டும் போடுதா, அதுட்டு வராம இருப்பா? அவளுக்கு உங்க மேல தானே கோவம், பிள்ளை மேல இல்லையே. சரி, அவளுக்கு யார் மேலவே கோவம் இல்லைங்க, அவ வந்துருவா. நல்லா தானே பேசிட்டு இருக்கா உங்ககிட்ட. நாங்க எப்ப போலதானே இருக்கோம். சரி சரி சரி, புள்ள சாப்பிடுவாளா ஒழுங்கா? என்ன அக்கறை எங்க, அதெல்லாம் நல்லதாங்க சாப்பிடுவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்துருவா. ஐயோ, எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரிங்க, நான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், வாரேன். பொறுப்பா இருக்கணுமா? நீ எவ்வளவு பொறுப்பா இருப்பான்னு எனக்கு தெரியாது. மகாதேவனை பிரிஞ்சு என்ன எத்தனை நாளா இருந்திருக்கேன். ஆனா இந்த பிரிவே மனசு வலிக்குது. என்ன பார்க்காம எப்படி நான் இருக்க? ஏதோ கோக்க சொன்னா அப்படி கிளம்பிட்டா. எப்படிடா உன்னால முடிஞ்சதே? எப்படிடா உன்னால முடிஞ்சதே? என்னால முடியலடா. எனக்கு மனசெல்லாம் வலிக்கு. என்னால வெளியில காட்டிக்க முடியல. உன் முகத்தை எப்போ பார்ப்போன்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கு. நீ எப்போ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்குடா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. எனக்கு பார்க்காம எப்படியா இருக்கு? இன்னும் வர காணுமே, இன்னும் வராம இருக்கானே. தடை விட்டுது. ஓடாத ஓடாத. அப்ப அவன் நம்ம ஓடி வந்துட்டான் என்கிட்ட இருந்து. புள்ளைய பார்க்க மாட்டேன். அவன் எங்க ஒரு இடத்துல இருக்கான்? என் பேரப்புள்ள எங்க ஓடுறான்? ஒரு இடத்துல கிடக்க மாட்டான்ப்பா. அவன் எங்கல? அவனை பெரிய வச்சிருக்கான். தங்க புள்ள தாத்தா வரணுமா? என் தங்க புள்ள அப்படியே அவனை பார்த்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களாப்பா என்ன ஓட்டம் ஓடுதானே? ஓடுற வயசு. இனி கட்டி போட்டாலும் நிக்க மாட்டான். நம்ம தான் கண்ணு கத்துமா பார்க்கணும். தேவடியா அப்பா கிட்ட வா. சரி, நான் வச்சுக்கிட்ட நீ போ. இப்ப சிறப்படுத்துவான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். அதான் நான் பாத்துக்குவேன், நீ போ. அவன் டென்ஷன் எங்க? அண்ணன் அங்க நின்னுகிட்டு இருந்தான்ப்பா. எங்க? வாசல்ல நின்னுகிட்டு இருந்தான். என்ன வர காணுமே? என்னத்துக்கு வந்திருக்கணுமே? ஏன் வராம இருக்கா? யாரும் கேட்ட மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு. வந்துருவல்ல, வந்துருவல்ல. சீக்கிரம் வாடி. உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. செத்த போனமா வாழ்ந்துகிட்டு இருக்க. வந்து உசுர குடுடி. உன்னை பார்த்தா தாண்டி எனக்கு உசுறு வரும். அண்ணா, அவருக்கு போன் அடிச்சா அப்படி? அவர் தான் நம்ம போன் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டேக்காரு. நான் வேணா நேரவே பார்த்துட்டு வரட்டுமா? பார்த்தா இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி, வேணா போய் பார்த்துட்டு வரியா? யார? அதான் மகாதேவன் மாமாவை. இல்ல, இப்பதான் இசைக்கு போன் அடிச்சேன். உங்க பக்கத்துல வந்துட்டாங்க, மண்டபத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டாளா? மண்டபத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அதான் நானே வெளியில போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, அவன் மத்த வழியில ஆரம்பிச்ச வேண்டியதானே? எங்க அண்ணன் பாவம் ரொம்ப பயந்துருக்கான். இசை எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட பேசிடணும். இசை எப்படியாவது இவன்கிட்ட பேசிடுடி, பாவம் நொந்து போயிருக்கான். அவன் தப்பு பண்ணலடி. சந்தர்ப்பம் சூழலையும் அவனை குற்றவாளி ஆக்கியிருக்கு. அவன் என்னடி பண்ணுவான்? அவன் இடத்துல யார் இருந்தாலும் அந்த முடி தாண்டி எடுப்பாங்க. பாவண்டி, தண்டிச்சிடாத, பாவமா இருக்குடி. நம்ம மெத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். நேரத்தை இனி கட்டக்கூடாது. அப்பா சொல்லு. அப்பா 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 இங்கதான் நிக்காரு, புள்ளைய வச்சுட்டு இருந்தாரு. நான் போய் சொல்லிட்டு வரேன். சரி மாணிக்கா, மாணிக்கா. அண்ணனும் கேட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி இருந்தது. சரி 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 சரிண்ணே, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, மத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலே கோபப்பட்டு நான் பார்த்திருக்கேன். புரியலங்கிறத விட அவ ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருக்கா. புரியலன்னு சொல்ல முடியாதுல்ல கிங்ஸே. அவன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பன்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. அவ சத்தியமா இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டா. எதிர்பார்க்காத நேரத்துல உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை அவளை வெறுமையின் உச்சத்துக்கே கொண்டு போயிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, யாருக்காக வாழணும், யாருக்காக இருக்கோம், யாருக்காக சாப்பிடுறோங்க மாதிரி அவன் நிலைமை ஆயிப்போச்சுதே. உடஞ்சு போயிருக்காளா? உடஞ்சு போயிட்டாங்கிறத விட இப்ப அவளுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. எங்ககிட்ட இப்ப எந்த விஷயத்தையுமே அவ சரியா ஷேர் பண்ண மாட்டா. இருப்பா, நாங்க கேட்டா பதில் சொல்லுதா, அவ்வளவுதான். சந்தோஷமாவே இல்லையா? அவ சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வெறுமையின் உச்சம். காலம்தான் சிறந்த மருந்தே. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, வருத்தப்படாத. ஏதோ அவளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணும்ல, அதனாலதான். சரியாதான் சொல்றேன். எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ எவ்வளவு சீரியஸான விஷயத்த கூட
சில நேரம் காமெடி ஆக்கிட்டு போயிடுவா. ஆனா அவ இவ்வளோ சீரியஸா இருப்பானே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அவ எந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா வந்திருக்கானே எனக்கு இப்பதான் தெரியும். என்ன சொல்ற? அப்பா மேல பாசமா இருக்கா, மாமாமார் மேல பாசமா இருக்கா. அதே மாதிரி உன்கிட்ட காதலிச்சா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நானும் சாதாரணமா நினைச்சேன். இன்னைக்கு நீ எடுத்த முடிவுக்கு அப்புறம் தான் அவ உன்னை எந்த அளவுக்கு நம்பி காதலிச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதே. நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுக்க. அவ உன் மேல வச்சிருக்க அவ நம்பிக்கைய எப்படியாவது எடுக்க பாரு. என்னன்னாலும் நீ தான் எனக்குங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் அவளுக்கு கொடுத்துரு. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என் காதலை நிரூபிக்கிற அளவுக்கு நான் காதலிக்கல. என் காதலை நான் எப்படி நிரூபிப்பேன்? நான் எல்லாத்துக்கும் மேல வச்சிருந்தேன்டி. நீ எனக்குள்ள இருக்கடி. அப்ப எப்படி நான் நிரூபிக்க முடியும்? நீ எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க. நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கோண்டி. நான் எப்படி அதை எடுத்து வேறுபரிச்சு காட்டி நான் உன்கிட்ட என் காதலை நிரூபிக்க முடியும்? நான் நிரூபிக்க முடியும்? நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அப்படிதான் விட்டு கொடுத்துக்கிட மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவே இல்லையே. கொஞ்ச நாள் பிரிவாதான் நான் பார்த்தேன். நான் விட்டு கொடுக்கல. அப்படி நான் விட்டு கொடுத்த நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேனே. இன்னைக்கு நான் உயிரோட இல்லாம இருந்தா நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். இன்னும் உயிரோட தானடி இருக்க. அப்ப நான் எப்படி உன்னை விட்டு கொடுத்துருப்பேன்? என்ன நீ புரிச்சுக்கவே இல்லையாடி. நான் எப்படி நிரூபிக்க போறேன்டி? தாத்தா வந்தாச்சு. டேய், உங்க தாத்தா வரண்டா. எத்தனை நாளாவது உன்னை பார்த்தேன். டேய், உன் தாத்தா வந்துட்டான்டா. எங்க வரமாட்டோன்னு நினைச்சு பயந்துட்டேன். டேய், மகாதேவா. டேய், உங்க தாத்தா வந்துட்டான்டா. ஆமா தாத்தா வந்துட்டான். இப்பதான் உசுரே வருது. அப்போ இந்த முகத்தை நான் பார்க்க மாட்டேனே. டேய் 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 அம்மா. டேய் என் மகாதேவா, என் மகாதேவா. நண்பா, உசரே ஏன் மகாதேவா, ஏன் மகாதேவா. எனக்கு என்ன சொல்லனே தெரியலடா. எப்படி என்ன பிரிஞ்சு இவ்வளவு இருந்தா பேச மாட்டேங்கிறா. மகாதேவா போ போ. டேய், வளர்ந்துட்டே போலுக்கு நடப்பீங்களோ? என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானே. வாடான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறானே. டேய் மகாதேவா. கூப்பிட்டுட்டான். டேய், என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர? வாடா உள்ள வா. டேய் சாப்பிட்டியாடா? டேய் புள்ளையங்கடா. என்னம்மா தாத்தா தண்ணீங்களோ? டேய் மகாதேவா, டேய் மகாதேவா வா உள்ள வா. நீ வருவ நானும் சாப்பிடாம இருக்கேன்டா. வா. உனக்கு நீங்க முட்டை போடுறாங்களோ? தங்க புள்ள, தங்க குட்டி, என் மகா பெத்த சிங்கம். டேய் மகாதேவா வாடா. டேய், இன்னைக்கு நீ வெஸ்ட்ல ரொம்ப அழகா இருக்கடா. புது மாப்பிள்ள மாதிரி இருக்கா. டேய் வாடா, முதல்ல சாப்பிட வாடா. உனக்காக தான் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க. வாடா. டேய் மகாதேவா, என்ன வந்து பார்க்கவே வரல? நம்ம அங்க போலாமா? வா, தாத்தாவை நாங்க தூக்கிட்டு போறேன். வா. டேய் மகாதேவா, என் மேல இன்னும் கோவம் தெரியலடா. என் மேல உனக்கு கோவம் தெரியலடா. நான் எந்த தப்பும் பண்ணலடா. மகாதேவா, உன் முகத்தை பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துடா. டேய் மகாதேவா, இன்னைக்கு நீ சூப்பரா இருக்கடா. அன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்த சின்ன பையன் மாதிரி இருக்க. டேய் மகாதேவா, இரு நானும் வரேன். என்ன விட்டு சாப்பிடாத மகாதேவா.
என் தங்கச்சி பெத்த வயரா வாமா. ஏமா நேரம் கழிச்சு வர உன்கிட்டே வந்திருக்கலாம்ல. உள்ள வாமா. எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. உள்ள வா. காலையிலே வருவேன்னு எதிர்பார்த்தேன். நீ எப்போ வருவேன்னு நான் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு என் தங்கச்சி மதியே கோவப்படுறான். என்ன என் தங்கச்சி என்கிட்ட கோவப்பட்டுக்கிட மாட்டான். அவ கோவப்பட்டதே இல்லை. அவ கோவப்பட்டுக்கிட மாட்டான். அவளுக்கு என்கிட்ட கோவப்பட தெரியாது. என் தங்கச்சிக்கு நான் அண்ணனை தெரியல, அப்போ நான் தெரிஞ்சுட்டேன். அதான் அவளுக்கு கோவப்பட தெரியல. இவளுக்கு என்னன்னாலும் மாமா தானே. இல்ல இல்ல, என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கா. என் தங்கச்சி நான் என்கிட்ட கோவப்பட்டு இருக்க மாட்டான். என் தங்கச்சி என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு போக மாட்டான். சரியா அவளுக்கு கோவம் பூசடியும் பொடட்டியும் பிடிச்சிட்டு கோவம். செங்காட்டு மண்ணா நம்பிட்டு பொண்ணா கைவிட்டு போக கண்டா கண்ணீர் வருமே. கோவக்காரி கோவக்காரி ஆனா பாசக்காரி. என்கிட்ட கோபப்பட்டா பரவாயில்ல, என் பிள்ளைகிட்ட கோவப்பட்டுற கூடாது. என் புள்ள பாவம். என் புள்ள இல்ல, அது கோவக்காரி ஆனா பாசக்காரி. பேசிவா, என் பிள்ளை கூட பேசிவா. மகன் வந்தாச்சுடா. பொண்ணு இப்பதான் போறா. புள்ள இப்பதான் போறா. மத்த வெளில பாருங்க, என்ன நின்றுட்டு இருக்கியா? இனே டக்கு டக்குனா மொட்டை அடிக்கிறது பிள்ளைகளுக்கு தேனி நேரத்தை கட்டக்கூடாது. மகாதேவன் என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போயிருக்கான். சரி போங்கடா, அவங்க வேலையெல்லாம் பாருங்க. புள்ள வந்திருக்கா, கொஞ்சம் கண் கத்தமா பாருங்க. அப்பா 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 எதுக்குடா? ஏன் அப்பா அப்பா? ஒண்ணு இல்லடா, அப்பா அங்க ஆலமரம் மாதிரி கம்பீரமா நிக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அப்பா 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 சாரிப்பா. அப்பா சாரிப்பா. என்னடா என்ன? ஒண்ணு இல்ல அப்பா. நீங்க கண் கலங்காதீங்கப்பா, பார்க்க முடியலப்பா. பாட வராஸ்க யாரா கண் கலங்கண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யார் கண் கலங்கண்ணா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா 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 என்னால இதை பார்க்க முடியலப்பா. பாரு, நான் நல்லதான் இருக்கேன். கிங் சொன்ன நம்பி பாருங்க, போங்க. பாரு, அவன் எனக்கு குடும்பம் ஒத்தாசை எல்லாம் பண்ணணும். இங்க பாரு, எல்லாமே இழுத்து போட்டு செய்யணும். போங்க போங்க. மகதேவன் என்ன கூப்பிட்டா? மகதேவா, மகதேவன் சாப்பிட்டுக்க மாட்டான். நான் போய் அவனுக்கு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்துட்டு வரேன். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. இனிமேல் நம்ம அப்பா வர வைக்க கூடாடா. பெத்த தகப்பன அழ வச்ச நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. அவர் நமக்கு செஞ்ச தியாகத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி எந்த விதத்திலும் நான் அப்பா தலை குடிய வைக்க மாட்டேன். நான் பண்ற எல்லா தப்புக்கும் தானே அப்பா தலை குடிஞ்சு நின்னாரு. நான் ஒழுக்கமானவனா இருந்திருந்தா அன்னைக்கு அப்பா மகாதேவன் கிட்ட தோத்து போயிருக்க மாட்டேன்ல. எந்த அளவுக்கு நான் கெட்ட பேர் வாங்கணும், அதே அளவுக்கு நல்ல பேர் வாங்குவேன். ஒழுக்கமானவனா இருப்பேன். என் அப்பா தலை நிமிந்து சொல்லுவாரு, என் புள்ள ஒழுக்கமானவன்னு. அப்ப சொல்லுவாரு, என் புள்ள சாரன், என் புள்ள சாரன் ஒழுக்கமானவன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நான் வாழ்வேன். அண்ணன மாதிரி எனக்கு வாழ தெரியலப்பா. அவனை மாதிரி நான் ஞானவான் இல்ல, அவனை மாதிரி நான் புத்திசாலி இல்ல. அவனுக்கு தெரியுதுப்பா எங்க எப்படி இருக்கணும்னு. அவனுக்கு நல்லா தெரியுதுப்பா. எனக்கு தெரியல. ஒட்டிதான் பிறந்தோம், ஆனா எனக்கு தெரியல. அவன் கரெக்டா இருக்கான்ப்பா. நிஜமா சொல்றப்பா, இனி என்னால எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சிடக்கூடாது. நான் கோலையா இருக்க போய் தானே அவர் உங்க கீழ்த்தரமா பேசினாரு. என்னால முடியும்பா. நான் உங்க ரத்தம்ப்பா.
நான் வீரனை மாறி காட்டுறேன். நான் வீரனை மாறி காட்டுறேன்ப்பா. இந்த வீட்டுக்காக நான் வீரனை மாறுவேன். வீரனை மாறுவேன். ஏம்மா என் தங்கப்புல ஏமா ஏமா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்த? அப்போ உனக்கு எவ்வளவு நேரம் இங்கே நின்று பாத்துட்டே இருக்கேன் தெரியுமா? காலைல 5:00 இருந்து நிக்க என் தங்கப்புல அப்பவுமே வர வேண்டியதானே? அம்மா நேரத்தை பண்றதுக்கு அப்பாவுக்கு சொன்னா அப்பா கூப்பிட வந்துருப்போம்ல. அம்மா என் தங்கப்புல வா, முத சாப்பிட வா என் புள்ள வா. அம்மா என் தங்கப்புலங்க வா, என் தங்கம், என் வயிறு, என் புள்ள என் கூட இல்லாம எனக்கு நல்லாவே இல்லை. வா தங்கம். தங்கப்புல சேலையில கட்டிட்டு வரல? சரி பரவாயில்ல. அப்பா உனக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்க, இஸ்திரிலாம் பண்ணி வைக்கிட்டப்பா உனக்கு. என் புள்ள முதல் சாப்பிடணும். இல்ல சாம சாம நீ முதல் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வா, அப்பா நல்ல உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க. நீங்க எவ்வளவு அப்படி பொம்மை மாதிரி இருப்பா. என் தங்க பிள்ளைக்கு எல்லாம் நீங்க பண்ணுவேன். என் தங்க பிள்ளை வந்துட்டா, என் தங்க பிள்ளை வந்துட்டா. தங்க பிள்ளை உனக்கு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன் பாத்துக்க. தங்க பிள்ளை இங்க வாய, கிட்ட வாய. என் புள்ள இருக்காளே என் புள்ள. என் புள்ள என்கிட்ட பேச மாட்டேங்கிற. என் புள்ள என்கிட்ட பேச மாட்டேங்கிறாள. உங்க அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்காடா. நான் என்னதான் பாவம் பண்ண. எனக்கு உங்க அம்மா கிட்ட பேசலாம் பைத்தியமே பிடிச்சிடும். இந்த உசுறு கிடக்கதே அவளுக்காக தான். என்கிட்டே பேசாம போறா. வலிக்குடா, தாத்தாக்கு மனசெல்லாம் வலிக்கு. அது என் புள்ளைய விட்டு கொடுத்துட்டோம்ல, அதனால யாருமே அவளை போக வேண்டாம்னு சொல்லலன்னு நினைச்சுக்கிட்டா. நாங்களே செத்து போயிருந்தோம். பாவம் கிங்ஸின் உங்க அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பெத்த தகப்பன பாப்பானா, கெட்டனவளை பாப்பானா? இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக உங்க தாத்தா 22 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அவர் வாழ வந்திருக்கதே இப்பதான். அந்த மனுஷனை பாப்பானா? தன்னை நம்பி வந்தவளை பாப்பானா? அவன் சரியான முடிவுதான் எடுத்தான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா உங்க அம்மாக்கு நம்பிக்கை விட்டு போச்சு. அவ சொல்ல தெரியாம இருந்திருக்கா. அவன் மேல உசிரியே வச்சிருந்திருக்கா. அவன் இப்படி சொல்லுவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. பிள்ளை உடஞ்சு போயிட்டான். மனசெல்லாம் உடஞ்சு போயிட்டாடா. தாத்தா கிட்ட பேசினாதானே அவளுக்கு தாத்தா கொஞ்சம் ஆறுதலா இருப்ப. இந்த தாத்தா தூக்கி சமந்தா அவன் மனசுக்கு பாரெல்லாம் குறையும். முகம் கொடுத்து பேச மாட்டேங்க. அவளை தூக்கி சமந்தாலே போதுமே, அவன் மனசுக்கு பாரம் குறையுமே.